இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடப்பட வேண்டும் என்று சொல்லி தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்மாலை எல்லாம் ஆகும் என்று நம்பியே வாழ்ந்தது போதும் என்று, நம்மாலை எல்லாம் ஆகும் என்று நம்பியே வாழ்ந்தது போதும் என்று, பெம்மானின் பாதமே பணிந்து நின்று, பெம்மானின் பாதமே பணிந்து நின்று, பேரருள் நாடுவோம் வேண்டி நின்று, பேரருள் நாடுவோம் வேண்டி நின்று, அமைதியில் இறைவரை காடுவோம், அவர்தே அவர் அன்பை கூடுவோம், அமைதியில் இறைவரை காணுவோம். ஆமாண்டவரே, உம்மை பார்க்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க எங்களோடு கூட பேசுங்க. உடைய வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தீங்க. நீங்க எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் பின்பகுதி. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people shall never be ashamed. My people never be ashamed. இந்த 2024ஆவது ஆண்டின் 5 மாதங்களை கடந்து 6ஆவது மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆனாலும் நமக்குள்ளாக கலக்கங்கள் இருக்கலாம், பயம் இருக்கலாம், சுற்றிலும் இருக்கின்ற மக்களிடத்திலே வெட்கத்தை அனுபவித்திருக்கலாம், நாம் பணி செய்கின்ற இடத்திலேயும் வெட்கத்தை அனுபவித்திருக்கலாம். அன்று இஸ்ரவேல் மக்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருந்தார்கள். ஒரு வெட்கத்தின் சூழலிலே அவர்கள் இருந்தார்கள். அன்று வெட்கத்தின் சூழலிலே சுற்றிலும் இருந்த மக்களுக்கிடையே அவர்கள் ஒரு வெட்கத்தின் சூழலிலே இருந்த பொழுது இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் கூறினார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கூறினார். அல்லேலூயா. இன்று நம்மை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஒரு முறை கூறவில்லை, 2 முறை ஆண்டவர் கூறுகிறார். 27ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நீங்க அதே பார்த்தீங்கன்னா 27ஆம் வசன பின்பகுதியில சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு முறை அல்ல, 2 முறை மீண்டுமாக அழுத்தி கூறுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இது எந்த சூழலிலே இஸ்ரவேல் மக்களுக்கு யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை கடந்து வந்தது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களுக்கு அடிக்கடி பாலஸ்தீன மக்களின் நிமித்தமாக ஒரு அடிமைத்தன சூழல், அவர்களால் ஊடுருவல் ஏற்பட்டு தங்களுடைய எல்லா சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற ஒரு சூழல், தங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்ற சூழலை இந்த இஸ்ரவேல் மக்கள் காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே இருந்த போதிலும் கூட அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழல். மேலும் இவர்கள் இயற்கையின் நிமித்தமாகவும் பாதிப்பை அடைந்தார்கள். இயற்கையின் நிமித்தமாக என்ன பாதிப்பை அடைந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், இயற்கை நிமித்தமாகவும் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வருகிறது. எப்படிப்பட்ட பாதிப்பு? பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முஸ்கட்டை பூச்சி தின்றது என்று சொல்லி அவர் அந்த பாதிப்பை சுட்டி காட்டுகிறார். என்னது? பச்சை புழு தங்களுடைய தங்களுடைய விளைநிலங்களிலே அவர்கள் விளைவித்திருக்கின்ற தானியங்களுக்காக விளைவித்திருக்கின்றதை பச்சை புழு முதலிலே அரித்து தின்கின்றது. அந்த பச்சை புழு விட்டதை
வெட்டுக்கிளிகள் வந்து தின்கின்றது. அந்த வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி வந்து, கிளிகள் வந்து, பறவைகள் வந்து தின்கின்றது. அந்த பறவைகள் விட்டதை கூட முசுக்கட்டை பூச்சி வந்து தின்று ஒன்றுமே கிடைக்க முடியாத ஒரு சூழலிலே அவர்கள் இருக்கின்றார்கள். மேலும் 6ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தில் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கொன்று. 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. முற்றிலும் ஒரு அழிவுக்குள்ளான ஒரு நிலைமைக்குள்ளாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்ற சூழலிலே இந்த இஸ்ரவேல் மக்கள் காணப்பட்ட பொழுது அவர்களுக்கு ஒன்றுமே உணவுக்கு கூட பஞ்சமாக இருக்கின்ற ஒரு சூழல். மேலும் அவர் சுட்டி காட்டுகிறார், 9ஆம் வசனத்தில் அவர் சுட்டி காட்டுகிறார், 9ஆம் வசனத்தில் போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. காணிக்கை கொடுக்க முடியாத அளவுக்கு கூட பஞ்சம். 10ல் 1 பங்கை காணிக்கை கொடுப்பாங்க, எது வருதோ அதுல இருந்து 10ல் 1 பங்கை காணிக்கை கொடுப்பார்கள். அந்த காணிக்கை கொடுப்பதற்கு முடியாத ஒரு சூழலிலே அந்த இஸ்ரவேல் மக்கள் காணப்பட்டார்கள். இதை ஒரு பாவத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பாக ஒரு இந்த சேதத்தை பார்த்தாலும் கூட யோவேல் கூறுகிறார், இந்த பஞ்சம் இப்படிப்பட்ட ஒரு அழிவு இருக்கிறது, ஆனால் இந்த அழிவு இதை காட்டிலும் ஒரு மோசமான நிலைக்குள்ளாக நீங்கள் செல்ல போகிறீர்கள். அது கர்த்தருடைய நாள், நியாய தீர்ப்பு நாள் வர இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பதாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த யோவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை அழைத்து கூறுகிறார். அந்த மனம் திரும்புதல், நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவரிடத்தை திரும்பும் பொழுது நீங்கள் மனம் திரும்பினால்தான் நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக ஒரு உள்ளான ஒரு மனமாற்றம் இருக்க வேண்டும். அந்த உள்ளான மனமாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யோவேல் தீர்க்கதரிசி நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியான யோவேல் 2ஆம் அதிகாரம் முழுமையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதில் 3 குறிப்புகளை நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். முதலாவதாக அந்த மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத் தருகிறார் என்று சொன்னால், உண்மையான மனம் திரும்புதல் என்பது கடவுளிடம் திரும்புவது. உண்மையான மனம் திரும்புதல் என்பது கடவுளிடம் திரும்புவது. Sincere repentance is turn to God. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். யோவேல் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையான மனம் திரும்புதல் என்பது கடவுளிடம் திரும்புவது. கடவுளிடம் திரும்புவது என்பது பாவத்தை விட்டு முற்றிலுமாக விலகி அவரை சார்ந்து வாழ்வது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டுவிட்டு அவரையே சார்ந்து அவரையே முழுமையாய் பற்றி கொண்டு வாழ்வதுதான் முழுமையான மனம் திரும்புதல். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான மனம் திரும்புதல் இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது நாம் இதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். குறிப்பிட்ட நேரம் மாத்திரம்தான் அது நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்படுகின்றது. ஆலயத்தை விட்டு சென்ற பின்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குறிப்பிட்ட நாள் மாத்திரமல்ல, குறிப்பிட்ட நேரம் மாத்திரமல்ல, முழுமையாக ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் கற்றுக் கொடுக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உண்மையான மனம் திரும்புதல் என்பது கடவுளிடம் சரணடைவது. Sincere repentance is surrender to God.
நாம் முழுமையாய் ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்பது, முழு இருதயத்தோடு, உள்ளான இருதயத்தோடு நாம் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். பொதுவாக மக்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் மன திரும்புதலுக்காக அழைக்கப்படும் பொழுது அவர்கள் ரெட்டுடுத்திக் கொள்வார்கள், தங்களுடைய தோற்றத்தை மாற்றிக் கொள்வார்கள். ஆனால் உள்ள ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் மனம் திரும்புவது ஏதோ உங்களுடைய தோற்றத்தை மாற்றுவதல்ல, உங்களுடைய உள்ளான இருதயத்திலிருந்து திரும்ப வேண்டும். இருதயத்தை கிழித்து என்று அப்படியே கிழிப்பதல்ல, உங்களுடைய உள்ளான இருதயத்திலிருந்து முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். முழு இருதயத்தோடும் உள்ளான இருதயத்திலிருந்து உண்மையாய் மனம் கசந்து ஆண்டவரிடத்திலே நீங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முழுமையாய் ஆண்டவரிடத்திலே நாம் சரணடைந்திருக்கிறோமா? முழுமையாய் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? உள்ளான இருதயத்திலிருந்து நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முழுமையாய் உள்ளான இருதயத்திலிருந்து நாம் சரணடைந்த ஆண்டவரிடத்திலே நாம் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மாய்மாலம் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் குறிப்பிட்ட இடத்தில் நாம் மாய்மாலமாய் காட்டிவிட்டு செல்வதில்லை. நம்முடைய தோற்றத்தை நாம் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததும் நம்முடைய தோற்றத்தையும் நம்முடைய முக பாவனைகளையும் மாற்றிக்கொண்டு நாம் ஏதோ ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று காட்டுவதல்ல. நாம் உள்ளான இருதயத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம் ஆலயத்துக்கு வருகின்ற நேரங்களிலே நாம் குறிப்பிட்ட இடங்களிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். வெளியே சென்ற உடனே நம்முடைய கரங்கள் எதை தேடுகிறது? சோசியல் மீடியாவை தேடுகிறது. நம்முடைய நேரங்கள் ஆண்டவருக்கு பிரியமான நேரத்தை நாம் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய கால்கள் ஆண்டவருக்கு பிரியமான இடங்களுக்கு செல்கிறதா? நம்முடைய தொலைக்காட்சி பெட்டிகள் ஆண்டவருக்கு பிரியமானதையே நாம் பார்ப்பதற்கு நம்மை தூண்டி கொண்டிருக்கிறதா? நம்முடைய கால்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு செல்வதையே விரும்பி கொண்டிருக்கிறதா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவதாக ஆண்டவர் கற்றுத் தருகிறார். மூன்றாவதாக மனம் திரும்புதல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத் தரும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். உண்மையான மனம் திரும்புதல் என்பது செயலிலே காட்ட வேண்டும். Sincere repentance is showing in action. செயலிலே காட்ட வேண்டும். மனம் திரும்புதலை நாம் செயலிலே காட்ட வேண்டும். அதனால்தான் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உபவாச நாளை நியமிங்கள், உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். 16ஆம் வசனத்துல எல்லாரையும் கூட்டுங்கள், ஜனங்கள் எல்லாரையும் கூட்டுங்க, சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் ஆசாரியர் எல்லாரையும் கூட்டுங்கள். 17ஆம் வசனத்தில் அவர் சுட்டி காட்டுகிறார். 17ஆம் வசனத்துல கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியரும் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது ஆசாரியரும் மக்களுக்காக அழ வேண்டும். எல்லாரும் இணைந்து மனம் திரும்ப வேண்டும். சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆசாரியர் எல்லாரும் ஆண்டவருடைய பணிவிடைக்காரர் எல்லாரும் இணைந்து நீங்கள் உள்ளான மனம் திரும்புதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுத் தருகிறார். செயலிலே காட்ட வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் செயலிலே காட்டுகிறோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செயலிலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா மனம் திரும்புதல்? நம்முடைய ஆண்டவரை வெளிப்படுத்துவது எல்லா இடங்களிலும் நாம் செயலிலே காட்டுகிறோமா? கிறிஸ்தவர்களாக என்று சொல்லிக் கொள்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை காண்பிக்கிறோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உண்மையான மனம் திரும்புதல் என்பது செயலிலே காட்ட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இவற்றை எல்லாம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 26ஆம் வசனத்துல எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை இருப்பதனாலே உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 27ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்முடைய நடுவிலே இருக்க போகிறார்.
நம்மோடு கூட இருக்க போகிறார். இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறார், நம் நடுவே இருக்கிறார். அதனாலே ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நாம திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை தந்து வெட்கப்படையாத ஒரு வாழ்க்கையை தருவார். நம் நடுவே நம்மோடு கூட இருந்து நம்மை வெட்கப்படையாதபடி ஒரு வாழ்க்கையை தருவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் உள்ளான மனம் திரும்புதல் வேண்டும், ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும், முழுமையான உள்ளான மனம் திரும்புதல் வேண்டும், சரணடைய வேண்டும், ஆண்டவரிடத்திலே சரணடைய வேண்டும், நம்முடைய செயலிலே காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். நம்மை பார்த்து இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் கூறுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்குரிய பலனையும் கிருபைகளையும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.